ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் வியூ. ஆண்ட்ராய்டில் எப்படி ஒரு சிம்பிள் லிஸ்ட் வியூ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும்னா லிஸ்ட் வியூனா என்ன, அதை எந்த மாதிரி இடத்துலாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு லிஸ்ட் வியூ நீங்கள் ரியல் டைமில் எங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்லேயுமே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லிஸ்ட் வியூ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படிடா அதில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ என்னோடய சேட் ஃபஸ்ட்டு காட்டுது, என்னோடய ஃப்ரெண்டோட சேட் கீழே காட்டும், அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் சேட்டு, இப்படி ஒன் பை ஒன்னாக சேம் ஸ்ட்ரக்சர் தான். அந்த பக்கம் ப்ரொஃபைல், இந்த பக்கம் நேமு, அது கீழே என்ன சேட்டு, டைமு, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்க போது அது எனக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் டேட்டாவாக, ஆனால் அதில் இருக்க நேமும் ப்ரொஃபைல் மட்டும் தான் மாறுமே தவிர சேம் டேட்டா லிஸ்ட் ஆஃப் டேட்டாவாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதை தான் வந்து நம்ம லிஸ்ட் வியூன்னு சொல்கிறோம். ஆனால் என்னென்னா வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கிறது கஸ்டம் லிஸ்ட் வியூ. கஸ்டம் லிஸ்ட் வியூனா நம்ம லிஸ்ட் வியூவை நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஆன்லைன் ஷாப்பிங் போனீங்க அப்படின்னா அதில் பார்த்தாலும் தெரியும், காமனாக ஒரு 10 ப்ராடக்ட் லைனாக இருக்குன்னா அதோடய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் சேமாக இருக்கும். ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், அது கீழே அதோட ப்ராடக்ட் நேமு, ப்ரைஸ், அமௌண்ட்டு, எவ்வளோ ஆஃபர் இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, இந்த மாதிரி ஒரு சேம் ஸ்ட்ரக்சர் ரிப்பீட்டடாக வரும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கஸ்டமைஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு அது லிஸ்ட் ஆஃப் ஆர்டராக காட்டுறது. இப்போதைக்கு நம்ம அந்தளவுக்கு பார்க்கல, அது வந்து நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு நான் ஒரு 10 கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இன்புட்டாக கொடுக்க போகிறேன். அந்த 10யுமே எனக்கு அந்த பேஜில் ஜஸ்ட் ஒன் பை ஒன்னாக கீழே எனக்கு லிஸ்ட் ஃபார்மேட்டில் எப்படி காட்டணும் அப்படிங்கிறது தான், அது எப்படி ஆண்ட்ராய்டில் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் வியூங்கிற ஒரு டேகு ஆல்ரெடி இருக்குது. அதே மாதிரி இந்த லிஸ்ட் வியூவில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேனோ அந்த ப்ராசஸை நான் ப்ரீவியஸ் வீடியோ ஸ்பின்னருங்கிறதுலேயே ஆல்ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். ஒரே ஒரு நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே ஸ்பின்னருங்கிறதுக்கு பதிலாக இங்கே லிஸ்ட் வியூன்னு மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதில் பார்த்துட்டு வந்தாங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இதை பார்த்துட்டு அது போனாலும் அதை பார்த்துட்டு ரெண்டுமே சேம் வீடியோஸ் தான். கிட்டத்தட்ட சின்ன நேம் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லிஸ்ட் வியூ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். அப்படின்னு ஒரு டேகே இருக்குது ஆண்ட்ராய்டில். ஸோ அதுக்கப்புறம் ஹைட்டு இன்பில்டாகவே எந்த ஒரு ஃபீல்டை நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் ஹைட் வித்துங்கிறது மேண்டேட்டரி. நான் வந்து வித்து கேட்டிருக்கேன். வித்து வந்து நான் மேட்ச் பேரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். தென் ஹைட்டு எனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டுக்கு ஹைட்டும் வந்து மேட்ச் பேரன். ஏன்னா இந்த பேஜில் நான் எந்த டேட்டாவுமே கொடுக்க போகிறது இல்லை, இது மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஹைட்டும் வித்தும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும், இந்த லிஸ்ட்டை நான் காட்ட போகிறேன். இதில் ஏதோ சம் டேட்டா ஏதோ காட்டி ஷோ பண்ணி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறேன். அப்போ கண்டிப்பாக என்ன கொடுக்கணும், ஐடி கொடுத்துருக்கணும். ஸோ ஐடி, நெக்ஸ்ட்டு ஐடிக்கு வந்து லிஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிற நேம் வச்சுக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஃபீல்டு, ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3, இந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டா அந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் வாட்ஸ்அப் இருக்கும் கரெக்டாக. பட் அது கஸ்டமைஸாக இருக்கும். இது கஸ்டமைஸ் பண்ணாமல் நம்ம சிம்பிளாக நீங்கள் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுலேயே நீங்கள் அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைடர், சரி முதல்ல டிவைடர் ஹைட்டுன்னு வச்சுக்கலாம். வேணால் ஒரு 2 dp அப்படிங்கமா வச்சுக்கிறேன். இது எதுக்காகன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் டிவைடரில் என்ன கொடுக்கணும்னா பிளாக் கலர் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே நான் 2 dpன்னு போட்டதை 20 dpன்னு மாற்றுறேன். இப்போ என்னாவது, ஸோ டிவைடருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லிஸ்ட்லேருந்து இன்னொரு லிஸ்ட்டு எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறதுக்குள்ளே அந்த பார், அந்த ஒரு லைன் இருக்கா, அதுதான் வந்து டிவைடருங்கிறோம். அந்த டிவைடரோட கலர் என்னவாக இருக்கணும், ப்ளஸ் அது ஹைட்டு திக்னஸ் எவ்வளோ இருக்கணும். நான் 20ன்னு கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிச்சு. இப்போ 2 கொடுத்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி இருக்கான். ஸோ நீங்கள் 1 dp or 2 dp உங்களோட லிஸ்ட்டுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்தாச்சு. எக்ஸ்எம்எல்ல ஒர்க் இவ்வளோ தான். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம வேலையை முடித்தாலே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ரிலேட்டட் இருக்க ஜாவா ஃபைலுக்கு போவோமா. இப்போ வந்துட்டேன். இதில் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன ஃபீல்டு யூஸ் பண்ணிக்கோமோ அதை டிக்ளேர் பண்ணணும். ஸோ லிஸ்ட் வியூ தான் யூஸ் பண்ணிங்கன்னா லிஸ்ட் வியூனே ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்க்கு ஐடி அசைன் பண்ணணும். ஸோ லிஸ்ட் வியூ இஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் லிஸ்ட் ஐட்டம். இதெல்லாம் ஏன் ஃபைண்ட் வியூ பை ஐடி போடுறேன்னு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு லிஸ்ட் வியூ இருக்குது. லிஸ்ட் வியூவோட ஒர்க் என்னென்னா ஜஸ்ட்டு ஏதோ இன்புட் நம்ம கொடுக்க போகிறோம் லிஸ்ட் ஆஃப் டேட்டா, அது ஜஸ்ட் அது ஷோ பண்ணி மட்டும் காட்ட போகுது. அதுதான் லிஸ்ட் வியூவோட ஒர்க்கு. இப்போ எனக்கு அந்த லிஸ்ட் வியூ இருக்குது, அதில் காட்ட போகிற டேட்டா இல்லை. ஸோ இப்போது மல்டிபிள் டேட்டா நான் இன்புட்டாக கொடுக்குறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நான் அறையில் மல்டிபிள் டேட்டா நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது எல்லாமே ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்கிறதுனால ஸ்ட்ரிங் அரேயை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து லிஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஃபஸ்ட் ஆண்ட்ராய்டு, ஜாவா, பைத்தான்,
Kotlin, SQL, JSP, HTML. சும்மா சம் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்கேன். சும்மா லிஸ்ட்டோட சைஸ் எனக்கு பெருசாக வேணுங்கிறதுனால ஜஸ்ட் இதையோ 3 டைம்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. இதில் நீங்கள் கம்மியாக லிஸ்ட் கொடுத்தாலும் ஓகே, 2 லிஸ்ட் கொடுத்தாலும் லிஸ்ட்டு டேட்டா காட்ட தான் போகுது. இதுவும் சும்மா ஒரு பர்பஸ்க்காக சும்மா நான் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட டேட்டா இருக்குது, அது டேட்டாவை காட்ட வேண்டிய லிஸ்ட் வியூவும் இருக்குது. இப்போ இந்த ரெண்டுமே நான் லிங்க் பண்ணணும். அப்படி லிங்க் பண்ணுறது தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம், ஒரு அடாப்டர் கிளாஸ் ஒன்று பார்த்துருப்போம். என்னென்னா அரே அடாப்டர் அப்படின்னு சொல்லி. அடாப்டர்னால என்னென்னு பார்த்தோம் ஆல்ரெடி. ரெண்டுக்கும் அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ரெண்டையுமே கனெக்டிவிட்டி, 2 இதுக்கு கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு தான் அந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த லிஸ்ட் வியூக்குள்ளே இந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறது தான் இப்போ என்ன அரே அடாப்டர். இது ஒரு இன்பில்ட் கிளாஸ். என்ன டேட்டா டைப்பில் உள்ளதை நம்ம அடாப்ட் பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் என்ன சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நியூ அரே அடாப்டர். ஓகே, இனி இதுக்குள்ளே என்னென்னா 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். என்னென்னா கான்டெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி, எந்த பேஜில் உள்ள ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பாஸ் பண்ணணும் 1. 2வது வந்து என்ன ஃபார்முலா எனக்கு அந்த டேட்டா காட்டணும் 2. 3வது எந்த டேட்டா காட்டணும். இந்த 3 ஃபார்மேட் நம்ம 3 பேராமீட்டர் இன்புட்டாக கொடுக்கணும். ஃபஸ்ட் வந்து இது என்ன பேஜ், மை கோர்ஸ் லிஸ்ட் டாட் திஸ், அந்த கான்டெக்ஸ்ட் பாஸ் பண்ணியாச்சு. 2வது ஆர் டாட் லேஅவுட் டாட் சிம்பிள் ட்ராப்டவுன் ஐட்டம் லிஸ்ட் ஃபார்மேட்டில் எனக்கு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இது பாஸ் பண்ணேன். கமா போட்டு என்ன டேட்டா பாஸ் பண்ணணும் லிஸ்ட்டுங்கிற இதுக்குள்ளே அந்த ஒரு அரே ஸ்டோர் பண்ணியிருந்தேன் கரெக்டாக. ஸோ அந்த அரேயோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இங்கே பாஸ் பண்ணி விட்டேன். இந்த இது தான். ஸோ இந்த 3 மட்டும் நீங்கள் இன்புட்டாக இதுக்கு கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து ஒரு லிஸ்ட்டு ஃபார்மேட்டில் எதில் போய் ஸ்டோர் ஆகிருக்குன்னா இப்போ இதில் இருக்குது. இந்த அவுட்புட்டை நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட்டு கூட லிங்க் பண்ணி விட்டால் போதும். அப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஏன்னா நீங்கள் டெக்ஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு டெக்ஸ்ட் வியூவில் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், செட் டெக்ஸ்ட்டு. இது ஒரு அடாப்டர். அப்போ அந்த அடாப்டரை ஒரு லிஸ்ட் வியூவில் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா லிஸ்ட் வியூ டாட் செட் அடாப்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எந்த அடாப்டர் ஏ, இந்த ஏ மட்டும் நீங்கள் கொடுத்துட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலாவில் இந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து இந்த லிஸ்ட் வியூவில் உங்களுக்கு இப்போ ஷோ ஆயிரும். ஸோ அந்த கனெக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணுறது இந்த அரே அடாப்டருங்கிறது. ஸோ சிம்பிளாக ஒன்றும் பண்ணல, ஒரு லிஸ்ட் வியூக்குங்கிற ஒரு டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வித்து ஹைட்டு மேட்ச் பண்ணி கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஐடி, அந்த டிவைடர் ஹைட்டு எனக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும், ப்ளஸ் டிவைடர் இந்த பிளாக் கலரில் இருக்கிறது கூட நான் இப்போ என்ன கலர் மாற்றிக்கிறேன்னா இந்த ஆரஞ்சு கலருங்கமாக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாற்றிருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் டேரெக்டாக ஜாவா ஃபைல் போயிருக்கேன். அதுக்கு ஜஸ்ட்டு இந்த லிஸ்ட்டுக்கு முதல்ல டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஐடி அசைன் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டா காட்டணுமோ அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டா நான் சும்மா ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ டேட்டாவும் இருக்குது, லிஸ்ட் வியூவும் இருக்குது. இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணுறதுக்காக அரே அடாப்டர்னு உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறேன். அந்த அரே அடாப்டருக்குள்ளே 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். கான்டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபார்முலா தெரியணும், என்ன டேட்டா தெரியணும், இந்த 3மே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இதில் ஒரு அவுட்புட் ஸ்டோர் ஆகும். இந்த அவுட்புட் எடுத்து என்னோடய லிஸ்ட் வியூவில் நான் அடாப்ட் பண்ணிட்டேன், செட் பண்ணிட்டேன் அப்படின்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து எனக்கு ஒரு லிஸ்ட்டு ஃபார்மேட்டில் எனக்கு அந்த பேஜில் ஷோ ஆகிடும்.